வாசிப்போம். சங்கீதம் 137 எடுத்துக்கொள்ளும். சங்கீதம் 137. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும். அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடைக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. அவரை அமர்ந்து கொள்வோம். இந்த சங்கீதமானது இஸ்ரேல் ஜனங்களை பாபிலோன் தேசம், பாபிலோன் மன்னன் நெபுகாத் நேச்சார் அவன் சிறைபிடித்து வைத்திருக்கும் பொழுது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அழுகிறாங்க. எதை குறித்து அழுகிறாங்க? எதை குறித்து அழுகிறாங்க? இந்த சங்கீதம் இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு நெபுகாத் நேச்சார் அரசனால் சிறைபிடிக்கப்பட்டு அங்கே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் பாடின சங்கீதம் இது. இவங்க எதை குறித்து பாடுறாங்க? சீயோனை நினைத்து அழுகிறாங்க. எதை நினைச்சு அழுகிறாங்க? சீயோனை நினைச்சு அழுகிறாங்க. சீயோன் அப்படின்னா கர்த்தருடைய பிரசன்னம், பரலோகம், இப்படி கர்த்தருக்குரிய காரியங்களை குறித்து நாம் சொல்லலாம். என்னது சீயோன்னா? என்னது? சத்தமாக சொல்லுங்களேன். சீயோன்னா என்னது? ரொம்ப முணுங்குறீங்களே. சீயோன்னா என்னது? சொல்லுங்க. கரெக்டாக தான் சொன்னீங்க, சொல்லுங்க. சீயோன்னா பரலோகம், கர்த்தருடைய பிரசன்னம், நான் கர்த்தரோட இருந்த நாட்கள், இப்படி எல்லாமே சொல்லலாம். பாபிலோன்ல இருந்து சீயோனை நினைச்சு அழுகிறாங்க. இதை இந்த காலத்தில் நாம் தியானித்து பார்க்க வேண்டும் என்றால், பாவத்தில் இருக்கும் பொழுது தேவனோடு நான் அப்படிலாம் இருந்தேனே அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு சில பேர் எப்படி இருக்கலாம்? பாவத்தினால் பிடிக்கப்பட்டு வஞ்சனையினால் ஆட்கொள்ளப்பட்டு இந்த பாவத்தை மேற்கொண்டு வெளியில் வர முடியாமல் தவித்து கொண்டு இருக்கலாம். என்னது? ஏதாவது ஒரு பாவத்திற்குள்ளே நாம் சிறைபிடிக்கப்பட்டு இருப்போம். இந்த பாவத்திலேருந்து வெளிவரணும்னு நாம் நினைப்போம். ஆனால் அந்த பாவத்திலேருந்து என்ன பண்ண முடியாது? நம்மளால் என்ன பண்ண முடியாது? வெளியே வர முடியாது. இந்த பாவம் நம்மளை என்ன பண்ணியிருக்கோம்? சிறைபிடித்திருக்கோம். அப்போ நீங்கள் ஏதாவது நினச்சிருக்கிறீங்களா? சார், நான் ஆண்டவரோட பிள்ளையா, நான் ஜெபம் பண்ணிவிட்டு, நான் பாட்டு பாடிட்டு, பைபிள் வாசிச்சுட்டு எவ்வளோ நல்லா இருந்தேன், அப்போல்லாம் என் நாட்கள் எவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த சிற்றின்பம், இந்த ஒரு விஷயத்துக்காக, டெம்பரரி பெனிஃபிட்டுக்காண்டி நான் அதை தேடி போய் இப்போ நல்லா சிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி இப்போவோ இல்லை இதுக்கு முன்னாடியோ இப்படி சிறைபிடிக்கப்பட்ட நாட்களில் யோசிச்சிருக்கிறீங்களா? நான் என்ன கேள்வி கேட்டேன்னு புரியலல்ல? எனக்கு இங்கே கவனிச்சா தானே தெரியும். அதாவது இங்கே ஃபஸ்ட்டு வசனம் என்ன சொல்லுது? பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம்னு சொல்லி இஸ்ரவேலர்கள் சீயோனை நினைத்து அழுகிறாங்க. எங்கே அழுகிறாங்க? பாபிலோன் ஆற்றங்கரையில். பாபிலோன்கிறது பாவம், பாபிலோன்கிறது துன்மார்க்கமான வாழ்க்கை. எத்தனை பேர் இங்கே துன்மார்க்கமான வாழ்க்கையில், அதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் மாட்டிக்கிட்டு, ஐயோ நான் அந்த காலத்தில் அப்படிலாம் ஊழியம் பண்ணனே, நான் நல்லா ஜெபம் பண்ணனே, நல்லா பைபிள் வாசிச்சனே, நல்லா பாட்டு பாடினேனே, இப்போ என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சிந்திச்சிருக்கிறீங்களா? ஜான்சி மட்டும்தான் கையை தூக்குறா, வேறு யாரும் சிந்திச்சது இல்லையா? எதுக்கு திருப்பி திருப்பி கேட்குறேன்னா, இந்த கான்டெக்ட்ஸ்குள்ளே உங்களை கொண்டு வந்தால் தான் அடுத்தடுத்து ஒரு மறுரூபம், மனமாற்றம் நிகழும். அதுக்காக சொல்கிறேன். நான் நிறைய தடவை நினச்சிருக்கிறேன், நிறைய தடவை பொருத்தனை பண்ணி இதை விட்டுருவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் திருப்பி என்ன பண்ணுவோம்? திடீர்னு அதில் விழுகிற மாதிரி ஆயிரும். திருப்பி நம்ம ரிவைவ் ஆகி வரணும்,
திருப்பி என்னாகும்? ஸோ அப்போ பாவமான காரியம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் ஒன்றை நாம் செய்யும் பொழுது, அப்போது நான்லாம் நினச்சிருக்கிறேன், சார் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நல்லா பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்திருக்கோம், அந்த சந்தோஷம் இப்போ நமக்கு இல்லையே, இந்த பாவத்தை பண்ணும் பொழுது நமக்கு அந்த சந்தோஷம் இல்லையே அப்படின்னு சொல்லி நான் நினைத்த நாட்கள் உண்டு. எத்தனை பேர் அப்படி நினச்சிருக்கிறீங்க? சரி, இங்கே இஸ்ரேல் ஜனங்களும் அதே தான் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், 3வது வசனத்தில், எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுக்களில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க? பாபிலோன் தேசத்தார் இங்கே வந்து நீங்கள் அங்கெல்லாம் பாடினீங்களா, அந்த பாட்டை பாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களால் என்ன பண்ண முடியல, பாட முடியல. அடுத்து பாருங்கள், எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலதுகை என் தொழிலை மறப்பதாக. இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னது? நான் ஒரு அர்த்தம் வச்சுருக்கேன். எருசலேமே நான் எருசலேமை நான் மறந்தா வலதுகை தன்னுடைய தொழிலை மறப்பதாக. வலதுகையில் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வலதுகையில் என்ன பண்ணுவீங்க? சாப்பிடுவீங்க, அப்படி தானே? எல்லோரும் வலதுகையில். ஒரு சில பேர் லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிடுவாங்க, அவங்க அப்பாற்பட்டவர்கள், அவங்கள நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் 100க்கு 98% வலதுகையில் தான் சாப்பிடுவோம். ஆமென். இப்போது எருசலேமே நான் உன்னை மறந்தால், கையை பார்த்து சொல்லுங்களேன், உங்கள் கையை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் கையை பார்த்து சொல்லுங்கள், உள்ளங்கையை பார்த்து சொல்லுங்கள். இப்படி கூட வச்சுக்கோங்க, இப்படி கூட வச்சுக்கோங்க. எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. இனி நீங்கள் ஜெபம்லாம் கை என்ன பண்ணிடும், சாப்பிட முடியாமல் கை இப்படி திரும்பிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்கள், நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. அதாவது பாபிலோனில் இருக்கும்போது அவன் எப்படிலாம் சிந்திக்கிறாங்க பாருங்கள் இஸ்ரேல் மக்கள். நான் வந்து உங்களை பாடலைன்னா, உங்களை துதிக்கலைன்னா என் நாக்கு என் மேல்வாயோடு ஒட்டி கொள்ளட்டும். எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே அப்படின்னு நாவால் அறிக்கையிட்டோன்னா, இப்போ இதை நாவால் அறிக்கையிடலாமா? பண்ணலாமா? வேண்டாமா? அல்லேலூயா. அடுத்து பாருங்கள், கர்த்தாவே எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும், அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. இந்த ஏதோமின் புத்திரர்கள் இஸ்ரேலில் வந்து ஆலயங்களை ஃபுல்லாக இடித்து போடுறாங்க, அஸ்திபாரம் முதற்கொண்டு எல்லாத்தையும் இடித்து போடுறாங்க. சரி, இப்போ இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம். முதலாவதாக நம் பாவத்திலேருந்து விடுபட வேண்டும். பாவம் வந்து நம்மை தேவ பிரசன்னத்திலேருந்து என்ன பண்ணும்? நம்மளை சொல்லுங்களேன். பாவம் என்ன பண்ணும்? தேவ பிரசன்னத்திலேருந்து நம்மை விலக்கிடும். இப்போ தேவ பிரசன்னத்தில் நாம் விளக்கப்படும் பொழுது முதலாவதாக நாம் எருசலேமை மறந்து விடுவோம். சொல்லுங்களேன். பாவத்தில் நான் மூழ்கி போயிட்டேன்னா முதலாவதாக நான் மறப்பது எருசலேமே. முதலாவது நான் மறப்பது எதை? சர்ச்சை. நான் பாவத்தில் ரொம்ப மூழ்கி போயிட்டேன்னா. அடுத்து பாருங்கள், எருசலேமே நான் உன்னை நினையாமலும் என் முக்கியமான மகிழ்ச்சியில் அதிகமாக எண்ணாமல் போனால். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம், நல்ல விஷயம் நடந்தாலும் முதலாவதாக நாம் நினைக்க வேண்டியது தேவ பிரசன்னத்தை. இங்கே என்ன போட்டிருக்கு? எருசலேமே நான் உன்னை நினையாமல். என் மகிழ்ச்சியில் முக்கியமானதாக எதை நினைக்கணும்? மகிழ்ச்சியில் முக்கியமானதாக எதை நினைக்கணும்? எருசலேமை நினைக்கணும். என் மகிழ்ச்சியில் முக்கியமானதா? இப்போ எருசலேம் எது? இந்த சபை தான் எருசலேம், நாம தான் எருசலேம், இந்த சபை தான் எருசலேம். அப்போ நமக்கு ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குதுன்னா முதலாவதாக நாம் நினைக்க வேண்டியது தேவ பிரசன்னத்தை. அடுத்ததாக நாம் நினைக்க வேண்டியது என்னது? சபையை. அப்படி சபையை நினைக்கல, தேவ பிரசன்னத்தை நினைக்கலன்னா நம்ம ஊமையாயிரும். நம்ம நாக்கு என்ன ஆகிடும்? அப்போ சாப்பிட முடியாது, பேசவும் முடியாது. அல்லேலூயா. அடுத்து பாருங்கள், ஏதோமின் புத்திரரை நினையும், அவர்கள் இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள்னு சொன்னாங்களே. பாபிலோனின் குமாரத்தியே, பாழாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவன். அதுக்கு எவ்வளோ கொடூரமாக சொல்கிறாங்க பாருங்கள். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவன். இப்போது பாவம்
நம்மை தேவ பிரசன்னத்தை விட்டு பிரிக்கும். முதலாவதாக நம் பாவத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தோம்னா முதலாவதாக நம்ம மறப்பது இதை நம்முடைய அண்ணன் தம்பி. அப்படி தானே? ஹல்லேலூயா. எதை மறப்போம்? முதல்ல பாவத்தில் ரொம்ப மூழ்கி இருந்தோம்னா முதல்ல மறக்கிறது தேவ பிரசன்னத்தை. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நம்ம விசுவாசிக்காமல் போயிட்டோம்னா நம்முடைய இருதயம் பொல்லாத இருதயமாக மாறி போயிடும். அப்போது எப்பொழுது நாம் தேவ பிரசன்னத்தில் நினைந்தவர்களாக காணப்பட வேண்டும். இந்த பாபிலோன் தேசத்தில் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க பாபிலோன் ஆற்றங்கரையில் உட்காந்து சியோனில் நான் எப்படிலாம் இருந்தேன் அப்படின்னு யோசித்து பார்க்குறாங்க. இந்த காலை வேளையில் நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் எந்த இடத்துல இப்போ இருக்கிறீங்க? நீங்கள் தேவனோடு ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறீங்களா, இல்லை தேவனோடு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறீங்களா, இல்லை அதை விட அதிகமான தூரத்தில் இருக்கிறீங்களா, இல்லை தேவனோடு ரொம்ப வெகு தொலைவில் இருக்கிறீங்களா? எதோடு நீங்கள் பிணைக்கப்பட்டிருக்கிறீங்க? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. நாம் எதோடு பிணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த காலை வேளையில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவ பிரசன்னமே நமக்கு மகிழ்ச்சியை தரும். தேவ பிரசன்னம் தான் நமக்கு உணவை தரும். தேவ பிரசன்னம் தான் நமக்கு உடையை தரும். தேவ பிரசன்னம் தான் நம்ம இருக்கிற இடத்தை தரும். தேவ பிரசன்னம் இல்லாமல் இதெல்லாம் வந்துச்சுன்னா இது எதுவுமே நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. நம்ம வயிறை நிரப்பலாம், ஆனால் அந்த சாப்பாடு நமக்கு நல்ல சத்துக்களை கொடுக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அன்று இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் ஆற்றங்கரையில் சியோனில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி சிந்தித்து பார்த்தார்கள். ஒருவேளை நாங்கள் இந்த வேளையில் உம்மை விட்டு வெகு தொலைவில் இருக்கலாம், ஆனாலும் கர்த்தாவே நீங்கள் நினச்ச ஆசீர்வாதம் தான். ஆனால் நீங்கள் எங்களை மறந்துட்டீங்கன்னா நாங்கள் போகிறதுக்கு இடம் இல்லைப்பா. உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க. ஒருவேளை இங்கே இருக்கிறவங்க விட முடியாத பாவ வாழ்க்கை, பாவத்தை மேற்கொள்ள முடியாத சக்தியோடு பலவீனத்தோடு இருந்தார்கள் என்றால் கர்த்தாவே அவர்கள் பலப்படட்டும். ஆவியானவர் பலப்படுத்துவீராக. பாவத்திலிருந்து பாவ போராட்டங்களிலிருந்து வெளிவர கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்மோடு அதிகமாக உறவாட, உம்முடைய பிரசன்னத்தோடு அதிகமாக பயணம் செய்ய கர்த்தர் அவர்களுக்கு அனுகூலம் பாராட்டுவீராக. அப்பா, எங்கள் தேசத்திற்காக வருகிறோம். எங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி முதலமைச்சராக பதவியேற்க போகிற திரு ஜோசப் விஜய் அவர்களுக்காக வருகிறோம். கர்த்தாவே அவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. எங்கள் நாட்டை, தமிழ்நாட்டை மாநிலத்தில் ஆண்டவரே முதல் மாநிலமாக மாற்றும்படியான நல்ல ஞானத்தை கொடுங்க தகப்பனே. ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அவன் யாவரிடத்தில் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்துல கேட்க கடவன் சொல்லி வசனம் சொன்னது போல கர்த்தாவே உம்முடைய பரிபூரண சம்பூர்ணமான ஞானம் இப்பொழுது ஆண்டவரே அவருக்கு இறங்கட்டும். அவங்க அமைச்சரவையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அப்போ அந்த ஞானத்தை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கொடுக்குறோம். கர்த்தாவே அவர்கள் எங்கள் மாநிலத்தை ஒரு நல்ல மாநிலமாக, போதை கலாச்சாரம் இல்லாத, பாலியல் வன்கொடுமை இல்லாத, இப்போ டாஸ்மாக் இல்லாத மாநிலமாக மாற்ற கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. குறிப்பாக ஏழைகள், நடுத்தர மக்களுக்கு ஏற்ற சட்டத்தை ஏற்றும்படியாக, வாழ்வாதாரத்தை உயர்த்தும்படியான சட்டங்களை ஏற்ற கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. எங்கள் சர்ச்சுக்காக வருகிறோம், எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காக வருகிறோம். அநேக தேவைகளோடு இருப்பாங்க. அந்த தேவைகளெல்லாம் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்போ. அந்த தேவைகளை நீங்கள் வர்த்திக்க பண்ணுங்கள் ஆண்டவரே. அந்த தேவைகள் ஆண்டவரே பூர்த்தியாகப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. சொல்கிறேங்க பாஸ்டருக்காக வருகிறோம், பாஸ்டர்மாக்காக வருகிறோம் அப்பா. அவங்களுடைய உடல் நல சுக பலத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. நல்ல ஆண்டவரே தீர்காயுசோடு இருந்து அப்பா இன்னும் நிறைய மக்களுக்கு பிரயோஜனமாக வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. வருகிற நாட்களில் நடக்கவிருக்கிற வல்லமை முகாமுக்காக வருகிறோம். வல்லமை முகாமை கர்த்தாவே உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. அதில் கலந்து கொள்ள போகிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பயன்படுத்துங்க. எங்கள் சபையிலேருந்து அதிகமான பேர் கலந்து கொள்ள போகிறோம். ஒவ்வொருவருக்கும் பலத்தை கொடுங்க ஆண்டவரே. பலவீனங்கள் நீங்கி போகட்டும். நாங்கள் சென்று அங்கே நடமாடிக்கொண்டிருக்கிற, அங்கே ஆளுகை செய்து கொண்டிருக்கிற சாத்தானின் கோட்டைகளை நிர்மூலமாக்கி அப்போ உம்முடைய ஜெயக்கொடியை நாட்ட கர்த்தர் கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.